நம்பலாம் வாழைப்பழ சீப்ப நார்மல் கத்தி வச்சு கட் பண்ணிட்டு இருப்போங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா, அந்த வீடியோல பாருங்களேன், அதுக்குன்னு தனியாலாம் கத்தி இருக்கும் போல. எவ்வளோ சூப்பரா பெண்ட் ஆன மாரி இருக்கு. அத பயன்படுத்தி எவ்வளோ வேகமா கட் பண்றாங்க பாருங்களேன். சூப்பரா இருக்குதாங்க பார்க்கறதுக்கே. வேற லெவலுங்க. டிராக்டரோட டயர்லாம் சேத்துல மாட்டுச்சுன்னா, அத எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பேங்க. ஆனா, அந்த வீடியோல பாருங்களேன், எவ்வளோ பிரமாதமா ஒரு கட்டைய சங்கிலி மூலமா டயர்ல கட்டிவிட்டு, அத பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியா எடுக்குறாங்கன்ட்டு வேற லெவல்ல இருக்குல்ல இந்த வீடியோ. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. கடலையே அறுவடை பண்றதுக்கு வேற லெவல்னு ஒரு மிஷின்ங்க. அறுவடை பண்றது மட்டும் இல்லாம, சேம் டைம்ல எவ்வளோ சூப்பரா தனியா பிரிச்சு எடுக்குறாங்கன்னு பாருங்க. வேற லெவல்ல இருக்குல்லங்க இந்த ஒரு மிஷின். இந்த ஒரு ஸ்ப்ரே மிஷின் இருந்துச்சுன்னா போதுங்க. மருந்தடிக்கிற வேலை உண்மையிலேயே ரொம்ப சுலபமாயிரும். ஏன்னா, மருந்தடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணுன்னா, ஸ்ப்ரே மிஷின்ல முதல்ல மாட்டிட்டு போய் அடிக்கிறது தாங்க. இந்த மிஷின்ல வந்து அந்த வேலையே இல்ல. இதுல இருக்க ரோப்ப பயன்படுத்தி நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வேணா கொண்டு போய் மருந்து அடிச்சுக்கலாம். வேற லெவல்ல இருக்குல்ல. அட இங்க பாருங்க, கரும்பு தோல உரித்துக்குள்ள மிஷின்லாம் கண்டுபிடிச்சுட்டாங்க போலங்க. எவ்வளோ பிரமாதமா இந்த மிஷின்ல கரும்பு எடுத்து வைக்க மட்டும் தாங்க செய்றாங்க. எவ்வளோ சூப்பரா தோல உரிச்சு குடுக்குதுன்னு பாருங்களேன். வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு மிஷின். இப்பதாங்க கரும்பு ஜூஸ் போடுறதுக்கு நெறைய மிஷின்லாம் வந்துருச்சு. ஆனா அந்த காலத்துல பாருங்களேன், எவ்வளோ பிரமாதமா வெறும் மரக்கட்டைகளே பயன்படுத்தி எவ்வளோ சூப்பரா வந்து கரும்ப அழுத்தழிச்சு ஜூஸ் போடுறாங்கன்ட்டு வேற லெவல்ல இருக்குல்ல. ஒரு மணிட்ட வச்சு வேலை செஞ்சிருந்தா ரொம்ப நேரம் ஆகும்னு, இவரு பாருங்களேன் ஒரே டைம்ல 3 மணிவெட்டிய ஒண்ணா ஜாயின் பண்ணிட்டு, எவ்வளோ அழகா வந்து மண்ண வெட்டுறாருன்ட்டு, வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு ஐடியா. நீங்களும் வந்து இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா வேலை முடிச்சுக்கலாம். சூப்பரா இருக்குல்ல. அடேங்கப்பா! வேற லெவலுங்க இந்த மனுஷன். எவ்வளோ பிரமாதமா தக்காளிய கீழ இருந்தபடியே வண்டிக்கு எவ்வளோ அழகா லோடு ஏத்துறாரு பாருங்களேன். சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஆளா இருந்தா மட்டும் தான் இப்படிலாம் பண்ண முடியும். கடலை ஆயறதுக்குலாம் வேற லெவல்ல மிஷின் கண்டுபிடிச்சுட்டாங்க பாருங்க. டிராக்டர்ல மொத்த கடல செடிய கொண்டு வந்து கொட்டுறாங்க. எவ்வளோ சூப்பரா கடல தனியா பிரிக்கிறது மட்டும் இல்லாம, அந்த செடியுமே எவ்வளோ அழகா அரைச்சு தனியா குவிச்சிருக்குன்ட்டு வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு மிஷின். பருத்திய நம்மலாம் அறுவடை பண்ணி ஒரு பையில வச்சு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்போங்க. ஆனா இந்த மாரி ஒரு வண்டி இருந்துச்சுன்னா போதும். இதிலே பைய வச்சுட்டு பருத்தி ஈஸியா கலெக்ட் பண்ணி, நம்ம சுலபமா தூக்கிட்டு போகாம தள்ளிட்டே போய்க்கலாம். வேற லெவல்ல இருக்குல்லங்க. கடலையே அறுவடை பண்றதுக்கு சூப்பரான ஒரு மிஷின்ங்க. இந்த மிஷின டாட்டா டச் பண்ணிட்டு எவ்வளோ பிரமாதமா கடலைய புடுங்கிட்டே வராங்க பாருங்களேன். நம்ம ஊர்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கையில கொப்பளம் போற அளவுக்கு வேலை செஞ்சு புடுங்கிட்டு இருப்போம். இதுக்கெல்லாம் இனி வேலையே இருக்காது போல. சூப்பரா இருக்குல்லங்க. ட்ரிப் இரிகேஷன் பைப்லாம் மடக்கி க்ளோஸ் பண்ற மாரி ஒரு பிளாஸ்டிக்ல மூடி மாரி வச்சிருப்போங்க. அது உங்ககிட்ட இல்லன்னா, இதுக்கப்புறம் நீங்க கவலைப்பட வேண்டிய வேலையே இல்ல. நம்ம ஈஸியா பைப்ப லைட்டா கட் பண்ணிட்டு, அது 2 கார்னர்லயும் கட் பண்ணிட்டா, அதுல சின்ன ஹோல்ஸ் உருவாகுங்க. அதே வந்து நம்ம பைப்ப வந்து மடக்கி, அதே வந்து ஒரு மூடி மாரி பயன்படுத்திக்கலாம். வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு ட்ரிக். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பாருங்க, இவரு எவ்வளோ பிரமாதமா டிராக்டர்ல உட்காந்தபடியே கத்திரிக்கோல வச்சு எவ்வளோ சூப்பரா வந்து கம்பு அறுவடை பண்றாருன்ட்டு. உங்க ஏரியால கம்பு எப்படி அறுவடை பண்ணுவீங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு ஐடியா. செடிகளுக்கு உரம் போடுறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க. எவ்வளோ பிரமாதமா தண்ணி கேனோட மேல் பக்கத்த கட் பண்ணிட்டு, உரத்த போட்டுருங்க. அப்புறம் பாருங்களேன், கீழ் பக்கத்துல ஒரு பைப் அட்டாச் பண்ணி எவ்வளோ சூப்பரா வந்து உரத்த போட்டே வராங்கன்ட்டு. வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு ஐடியா. கேரட்ட அறுவடை பண்றதுக்கு சூப்பரான ஒரு மிஷின்ங்க. அறுவடை பண்றது மட்டும் இல்லாம, எவ்வளோ பிரமாதமா கேரட்ல ஒட்டிட்டு இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் எவ்வளோ சூப்பரா வந்து கிளீன் பண்ணி ரிமூவ் பண்ணுதுன்னு வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு மிஷின். நம்ம ஊர்லலாம் பருத்திய கூலி ஆளுங்கள வச்சு கஷ்டப்பட்டு பறிச்சுட்டு இருப்போங்க. ஆனா இந்த வீடியோல பாருங்களேன், இந்த மிஷின பயன்படுத்தி எவ்வளோ வேகமாவும், சுலபமாவும் அறுவடை பண்ணி முடிக்கிறாங்கன்ட்டு. வேற லெவல்ல இருக்குல்லங்க. அடடா! நெல் அடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின்ங்க. நம்ம ஊர்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு இருப்போம். ஆனா, அந்த வீடியோல பாருங்களேன், எவ்வளோ பிரமாதமா நெல்லு கட்ட எடுத்து இந்த மிஷின்ல வைக்கிறது மூலமா சுலபமா வந்து நெல்லு பிரிச்சு எடுக்குறாங்க. வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு த்ரெஷர் மிஷின். நெல்ல அறுவடை பண்றதுக்கு கூலி ஆளுங்க யாரும் கிடைக்க மாட்றாங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்க கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லைங்க. இந்த மாதிரியான ஒரு பவர் ரீப்பர் மிஷின் மட்டும் வாங்கிட்டா போதும். டிராக்டர் அட்டாச் பண்ணிட்டு நம்ம சுலபமா வந்து அறுவடை பண்ணிக்கலாம். வேற லெவல்ல இருக்கு பாருங்க. எவ்வளோ அழகா கட் பண்ணிட்டே போறாங்க பாருங்களேன். அடடா! நெல் அடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க. எவ்வளோ பிரமாதம் பைக்கோட வீட சுத்த விட்டுட்டு, அதில நெல் எடுத்து வைக்கிறது மூலமா பாருங்க, எவ்வளோ சூப்பரா நெல் தனியா பிரிச்சு எடுக்குறாங்கன்ட்டு. வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு ஐடியா. வயல்ல பறவைங்க, விலங்கு வராம இருக்கிறதுக்கு நம்ம ஊர்ல சோளக்காட்டு பொம்மை வச்சு பார்த்துருப்போங்க. அதே மாரி எவ்வளோ சூப்பரா காத்துலயே ஆடுற மாரி ஒரு பொம்மை ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இத பார்த்தா மனுஷங்களே வரமாட்டாங்க போல பயந்துட்டு. வேற லெவல்ல இருக்குல்ல. அட இங்க பாருங்க டெக்னாலஜி எந்த அளவு டெவலப் ஆயிருக்குன்ட்டு. இந்த ஒரு மிஷின பயன்படுத்தி தக்காளி அறுவடை பண்றாங்க. தக்காளி மட்டும் எவ்வளோ சூப்பரா கீழ விழுகாம உள்ள தள்ளி விடுதுன்னு பாருங்களேன். மீதி இருக்கக்கூடிய தூசி, தும்புலாம் வெளிய கொட்டுது. வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு மிஷின். அட இவரு பாருங்க எப்படி உரம் போடுறாருன்னு. தவால உரத்த கொண்டு வந்துட்டு, வாட்டர் கேனுடைய மேல் பக்கத்த கட் பண்ணி, அதில பைப் அட்டாச் பண்ணிட்டு, அத ஃபேன்ட்டுக்குள்ள விட்டுட்டு, அங்க பாருங்க உரம் போட்டு, போட்டு செடிய நவுத்திட்டே வராரு. மலை ஏரியாக்கள்ல அறுவடை பண்ண பழங்கள்லாம் மேல இருந்து கீழ தூக்கிட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த மாரி டைம்ல எவ்வளோ பிரமாதமா ஒரு தார்ப்பாய் மாரி கட்டிட்டு, எவ்வளோ சூப்பரா வந்து அங்கருந்து வண்டிக்கு டைரக்ட்டா லோட் ஏத்துறாங்க பாருங்களேன். வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு ஐடியா. அடடா! நம்பலாம் வாழை இலைய கட் பண்றதுக்கு ஒரு பக்கமா வளைஞ்ச கத்தி மட்டும் தாங்க பயன்படுத்துவோம். ஆனா, இந்த விவசாயி பாருங்களேன், எவ்வளோ பிரமாதமா 2 பக்கம் இருக்கிற மாரி கத்தி ரெடி பண்ணி, கீழ இருந்து எவ்வளோ சூப்பரா வாழையெல்லாம் கட் பண்றாருன்ட்டு, வேற லெவலான ஒரு ஐடியாங்க. மாடியில காய வைக்கக்கூடிய நெல்லு, மக்காச்சோளம், கோதுமை, பயிர் வகையெல்லாம் நம்ம மழை கிழ வந்துச்சுன்னா, அங்கருந்து கீழ கொண்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு எவ்வளோ பிரமாதமா ஒரு பைப் மாரி செட்டப் பண்ணி, மேல கொட்டுனாலே கீழ வர்ற மாரி எவ்வளோ சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு ஐடியா. அடடா! கடலைய பறிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஐடியாவாங்க. எவ்வளோ பிரமாதமா
டிவிஎஸ்லயே பாருங்களேன், டயர சுத்த விட்டுட்டு, அத வந்து கடலை செடிய தூக்கிறது மூலமா எவ்வளோ சூப்பரா பறிக்கிறாங்க. வேற லெவல்ல ஒரு ஐடியாங்க. நம்ப ஊர்லாம் டிராக்டர் வந்து சேத்துல மாட்டிடுச்சுன்னா, கயிற கட்டி தான் இழுத்து பார்த்துருப்போம். ஆனா இந்த வீடியோல பாருங்களேன், எவ்வளோ பிரமாதம். ஒரு டயர மாட்டிட்டு, அது மூலமா இழுக்குறாங்கன்ட்டு. வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு ஐடியா. மொளகா அறுவடை பண்ணி மொத்தமா ஒண்ணா கொட்டிட்டு இருக்காங்க. அதுல ஒட்டிட்டு இருக்கக்கூடிய தும்பு தூசிலாம் எவ்வளோ பிரமாதமா இந்த ஒரு மிஷின பயன்படுத்தி சுலபமா ரிமூவ் பண்றாங்க பாருங்க. நம்ம நார்மலா ரிமூவ் பண்ணா ரொம்ப நேரம் ஆகும். இந்த மிஷின் பயன்படுத்தி சுலபமா பண்ணிக்கலாம். ஆனா யாருங்க இந்த மனுஷன்? அவன் வண்டியில 1 மூட்டை 2 மூட்டை வச்சு கொண்டு போது சிரமப்பட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த மனுஷன பாருங்களேன், ஒரே டைம்ல 10 மூட்டை தூக்கிட்டு போறாருங்க. வேற லெவல்ல இருக்குல்லங்க. நீங்களும் மூட்டை இந்த மாரி தூக்கிட்டு போனா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம நெறைய விதமான கிராஸ் கட்டர் மிஷின்லாம் பார்த்துருப்போங்க. ஆனா இந்த மாரி ஒரு கிராஸ் கட்டர் மிஷின் பார்த்துருக்க வாய்ப்பே இல்ல. எவ்வளோ பிரமாதமா ஒரு வண்டி மாரி இருக்கு. அதில உட்காந்தபடியே எவ்வளோ சூப்பரா வந்து பில்லெல்லாம் கட் பண்ணிட்டே போறாங்க. அதாவது செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லாம வேற லெவல்ல இருக்குல்லங்க. முள்ளங்கி அறுவடை பண்ணதுக்கப்புறம் ஒட்டிட்டு இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் நம்ம தண்ணீல போட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சிட்டு இருப்பேன். கை ரேகைலாம் தேஞ்சு போயிரும். ஆனா அந்த வீடியோல பாருங்களேன், இந்த ஒரு மிஷின பயன்படுத்தி எவ்வளோ சூப்பரா வந்து வாஷ் பண்றாங்கன்னு வேற லெவல்ல இருக்குல்ல. உருளைக்கிழங்கு நடவு பண்றதுக்கு வேற லெவலான ஒரு மிஷினுங்க. எவ்வளோ பிரமாதமா உருளைக்கிழங்க கீழ இருந்து மேல கொண்டு வந்து எவ்வளோ அழகா நடவு பண்ணிட்டே போகுதுன்னு பாருங்க. இப்பலாம் வேலை ஆளுங்க கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாரி டைம்ல இந்த மாரிலாம் மிஷின் வாங்கிட்டா நம்ம வேலை சுலபமா முடிச்சுக்கலாம். வேற லெவல்ல இருக்குல்ல. நம்ப ஊர்ல மக்காச்சோளத்த குண்டால போட்டு அடுப்புல வேக வச்சு தாங்க சாப்பிட்டுருப்போம். ஆனா இங்க பாருங்களேன், அதுக்கும் தனியா மிஷின்லாம் இருக்கும் போல. எவ்வளோ சூப்பரா அத தோல்லாம் உரிச்சு ஒரு குச்சி சுருவி ஐஸ்கிரீம் மாரி தராங்க. வேற லெவல்ல இருக்குல்லங்க. நம்பலாம் கடையிலேயே எவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கையில கொப்பளம்லாம் போற அளவுக்கு வந்து புடுங்கிட்டு இருப்போங்க. ஆனா இங்க பாருங்களேன், இவங்க வெறும் ஜேசிபில வந்து 2 கம்பி அட்டாச் பண்ணி எவ்வளோ சூப்பரா வந்து புடுங்குறாங்கன்ட்டு. எப்படிதான் இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியலங்க. வேற லெவல். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நெல் அறுவடை பண்ற மிஷின்லாம் எவ்வளோ பெருசா இருக்குங்க. ஆனா இந்த மிஷின் பாருங்க எவ்வளோ சின்னதா இருக்கு. இத பயன்படுத்தி கீழ சாஞ்சு போன நெல்லுமே எவ்வளோ சூப்பரா வந்து அறுவடை பண்ணி கலெக்ட் பண்ணிட்டே வராங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு மிஷின் பார்க்கறதுக்கே. நம்பலாம் தேங்காய் குலைய கட் பண்ணிட்டு தலையில சுமந்து கஷ்டப்பட்டு கொண்டு போய் வண்டியிலோட ஏத்திட்டு இருப்போங்க. ஆனா அந்த வீடியோல பாருங்களேங்க, அவங்க எவ்வளோ பிரமாதமா ஒரு வாய்க்கா மாரி ரெடி பண்ணிட்டு, அதிலயே வந்து மொத்த தேங்காவும் கொட்டிர்றாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நகர்ந்து வந்து எவ்வளோ அழகா வந்து வண்டிக்கு ஏத்துறாங்க பாருங்களேன். வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு ஐடியா. கஷ்டமே இல்லாம நம்ம தேங்காய் வண்டியில ஏத்திடலாங்க. செடிகளுக்கு உரம் போடுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க. இந்த மிஷின்ல நம்ம மொத்தமா உரத்த கொட்டி விட்டா மட்டும் போதுங்க. தள்ளிட்டு போறது மூலமாவே சுலபமா வந்து உரத்த ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு மிஷின். செடிகள பூச்சி மற்றும் சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கிறதுக்கு நெறைய பேரு பிளான்ட் கவர் போடுவாங்க. அந்த பிளான்ட் கவர் போடுறதுக்கு தேவையான பைப்புகள இந்த மாரி ஒரு மிஷின பயன்படுத்தி எவ்வளோ அழகா இன்ஸ்டால் பண்ணிட்டே போறாங்க பாருங்க. இது மேல நம்ம கவர் போட்டு பிளான்ட்ட புரொடெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்குல்ல. நம்ம ஊர்லலாம் கடையில போய் புடுங்குனதுக்கு அப்புறம் கொஞ்சமா வீட்டுக்கு வரும்போது கையில முறுக்கி கொண்டு வருவோங்க. அந்த மாரி எவ்வளோ சூப்பரா இந்த ஒரு மிஷின் வச்சு கட் பண்றாங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு மிஷின். மக்காச்சோளத்த உடைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின்ங்க. இந்த மிஷின்ல மக்காச்சோளத்த கொட்டுனா மட்டும் போதும் போலங்க. இவ்வளோ சூப்பரா சக்க தனியாவும், விதை தனியாவும் வருது பாருங்க. தனியா ஒரு ஆள் மூட்டை புடிச்சிட்டு இருக்காரு. வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு மிஷின். நம்ம ஊர்ல சர்க்கரை வள்ளிக்கிழங்க கஷ்டப்பட்டு கையில அறுவடை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வீடியோல பாருங்க இந்த ஒரு மிஷின பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமா மண்ணுக்கு அடியிலருந்து நோண்டி வெளிய எடுக்குறாங்கன்னு வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு மிஷின். அட இங்க பாருங்க இந்த விவசாயி எவ்வளோ பிரமாதமா யாரோட துணையும் இல்லாம அவன் டிராக்டர்ல உட்காந்தபடி எவ்வளோ சூப்பரா இந்த ஒரு ரேக்க பயன்படுத்தி கீழ இருக்கக்கூடிய செடியில எடுத்து வண்டியில போடுறாருன்னு பாருங்களேன். வேற லெவல்ல இருக்குல்லங்க. அட இங்க பாருங்களேங்க, இந்த அக்கா எவ்வளோ பிரமாதமா டிராக்டர் பின்னாடி பலகைய கட்டிட்டு அந்த பலகையில நின்னபடியே எவ்வளோ சூப்பரா வந்து வயலுக்கு பராமரிக்கிறாங்கன்ட்டு. இப்பலாம் விவசாயத்தில எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வராங்க. இந்த மாரிலாம் பார்க்கறதுலாம் ரொம்ப ரேருங்க. சூப்பரா இருக்குல்ல. நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம் நம்ம வயல்ல அங்கங்க கிடக்கக்கூடிய வைக்கோல நம்மலாம் குச்சி வச்சு ஒண்ணா தட்டிட்டு இருப்போங்க. இனி அதுக்கெல்லாம் வேலையே இருக்காது போலங்க. அதுக்கெல்லாம் தனியா மிஷின் கண்டுபிடிச்சு எவ்வளோ சூப்பரா வந்து வைக்கோல்லாம் ஒண்ணா குச்சிட்டே போறாங்க பாருங்களேன். வேற லெவல்ல இருக்குல்ல இந்த மிஷின். அடடா! பூண்டு நடவு பண்றதுக்கு சூப்பரான ஒரு மிஷின்ங்க. நம்ம ஊர்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கையில நடவு பண்ணிட்டு இருப்போங்க. ஆனா இங்க பாருங்களேன், இந்த ஒரு மிஷின பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாவும், வேகமாவும் ஒரே டைம்ல எவ்வளோ பூண்டு நடவு பண்ணிட்டே வராங்கன்னு, வேற லெவல்ல இருக்குல்லங்க இந்த ஒரு மிஷின்.